ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ளோயர்னால் என்ன, ப்ளோயர் எதுக்காக மொபைல் சர்வீஸில் யூஸ் பண்ணுறோம், அது எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த ப்ளோயரை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னா ப்ளோயர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை எஸ்எம்டி ரீவொர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து சில பேர் இதை வந்து ஹாட் ஏர் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் நிறைய பேர் வந்து இந்த ப்ளோயருக்கு இருக்குது. மொபைல் சர்வீஸில் நம்ம எதுக்காக ப்ளோயர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு காம்போனண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் திரும்ப அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் வந்திருக்கும், நம்ம ஒரு காம்போனண்ட்டை ரிமூவ் பண்ணி திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நம்ம மைக்ரோ சால்ட்ரிங், அதாவது சால்ட்ரிங் அயனை வச்சு ரிமூவ் பண்ணி திரும்ப ஃபிக்ஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். பட் ஆனால் நம்மளோட மொபைல் போர்டுலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எஸ்எம்டி டைப்பில் இருக்குது. அதாவது சர்ஃபேஸ் மவுண்டட் டிவைஸ். இதில் இருக்க பின்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அடியில் இருக்கும். ஸோ மேலே எந்த பின்னுமே இருக்காது, சைட்லேயோ மேலேயோ எந்த பின்ஸும் இருக்காது. நம்ம அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம மைக்ரோ சால்ட்ரிங்கை வச்சு அதை சால்ட்ரிங்கோ டீசால்ட்ரிங்கோ பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு ப்ளோயர்ன்றது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ளோயர்லேருந்து ஒரு சூடான காற்று வந்து வெளியே வரும். அது மூலிமா நம்ம எந்த காம்போனண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த காம்போனண்ட் மேலே காட்டும்போது அதுக்கு உள்ளே இருக்க லெட்டெல்லாம் வந்து உருகிடும். ஸோ அப்போ நம்ம ட்வீசர் வச்சு அழகாக அந்த காம்போனண்ட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவோம். திரும்பவும் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதே ப்ளோயரை வச்சு நம்ம ஹீட் அந்த காம்போனண்ட் மேலே காட்டும்போது அந்த லெட்டெல்லாம் வந்து மெல்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம ட்வீசர் வச்சு கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காம்போனண்ட் வந்து அழகாக ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ளோயரை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற மாடல் வந்து சால்ட்ரனோட 858D அப்படின்ற மாடல். இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக இதெல்லாம் வந்து ஆட்டோ கட் ஆஃப் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை வைக்கும்போது வந்து ஈட்டி வந்து குறைக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. நம்ம இந்த ஹோல்டரில் வச்சா போதும், ஹேண்டில் ஆட்டோமேட்டிக்காக அது 100 டிகிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் பண்ணிவிடும். அதே போல் வந்து அது ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இப்போ இதை எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணி திரும்ப அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஹேண்டிலுக்கு வந்து இது போல் கனெக்டர் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஈஸியாக வந்து ப்ளக்இன் அண்ட் ப்ளக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாபை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இழுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ ஹேண்டில் மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்து வந்துடும். இந்த ஹோல்டருக்கு வந்து ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்டரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடில் வந்து பவர் கோடு இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 வாட்ஸுக்குள்ளே தான் இதெல்லாம் வரும். அடுத்ததாக வந்து நம்ம பவர் கோட் பார்க்கும்போது 3 பின் ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஸோ எர்த்திங் வந்து இதிலே இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த கேபிளை வந்து இதை இன்சர்ட் பண்ணி, அதாவது பவர் கோடை வந்து அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கேபிள் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட் மாதிரி இருக்குது இல்லையா, அதே போல் இந்த கனெக்டரோட இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன கட் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஜஸ்ட் நீங்கள் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கனாவே போய்டும். போயிட்டதுக்கப்புறம் இந்த வாஷரை போட்டு டைட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப காம்பேக்டான மாடல். ஹேண்டில் எடுத்து இதில் வச்சுக்கலாம். அதே போல் இந்த மாடலில் வந்து நம்மளுக்கு 3 நாசில்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து மீடியமான சைஸ் நாசில் இருக்கும். அடுத்ததாக வந்து பெரிய சைஸ் நாசில் இருக்கும். ஸோ நம்ம எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்தந்த நாசில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். ப்ளோயர்லேயே வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நாப் மூலிமா ஏர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஏர் வேணுமோ அந்த அளவுக்கு ஏரை வந்து இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக டெம்பரேச்சரை வேரி பண்ணுறது. மேலே வந்து அப் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் வந்து டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும், ஹை ஆகும். ஸோ இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது கண்டினியூஸாக வந்து ஹை ஆகும். அதே போல் நம்ம குறைக்கணும் அப்படின்னா கீழே நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சிரும். ஸோ இப்போ நான் 100 டிகிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஆட்டோ கட் ஆஃப் மாடலில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம பவர் ஆன் பண்ணால் கூட ப்ளோயர் வந்து ஆன் ஆகாது.
எப்போ நம்ம இந்த ஹேண்டில் வந்து இந்த ஹோல்டர்லேருந்து ரிமூவ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ப்ளோயர் ஆன் ஆகும். ஸோ இப்போ நான் ஹேண்டில் எடுத்துட்டேன். ஸோ ப்ளோயர் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஏர் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதை ஒரு 4ல் வைக்கிறேன். ஏரு உங்களுக்கு சவுண்ட் நல்லா கேட்கும். ஹீட்டை வந்து நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 1 டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு ஏரும் ஹீட்டு வந்து வெரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் போகுது அப்படின்றத பார்க்கலாம். அப் டு 450 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த ப்ளோயரில் வந்து ஹீட்டை நம்மளால் வைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம 450 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டோம். இப்போ ப்ளோயர் வந்து அந்த டிகிரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ இப்போ 450 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ளோயர் வந்துடுச்சு. எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். உள்ளே ரெட் கலரில் தெரியுது இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் டிகிரி வந்து குறைக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு 150ல் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு 150ல் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டும் ஏரும் வந்து வேரி ஆகுது. நான் ஏரை வந்து ஃபுல்லாக வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏர் வந்து ஃபோர்ஸாக வருது அப்படின்றது. ஸோ இப்போ ஏரை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ சவுண்டு வந்து கம்மியாகிடுச்சு. ஹீட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை ஹோல்டரில் 188 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போ நான் ஹோல்டரில் இதை வைக்கிறேன். இப்போ ஏர் எல்லாமே எக்ஸஸாக இருக்க ஏர் எல்லாமே வந்து அதை ரிலீஸ் பண்ணுது. நான் எதுவுமே மாற்றலை, ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது. ஸோ எப்போ 100 டிகிரி செல்சியஸ் வந்ததோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளோயர் வந்து கட் ஆஃப் ஆகிட்டு இது போல் 3க்கும் டாட் மாதிரி வருது இல்லையா. ஸோ இது மாதிரி ஸ்டாண்ட் பை மோடுக்கு வந்து ப்ளோயர் வந்து போயிடுச்சு. ஸோ எப்போ நான் திரும்ப இந்த ப்ளோயர் எடுக்கிறேனோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன டிகிரியில் வச்சோமோ அதே டிகிரியில் ஆன் ஆகிடும். ஏரும் அதே போல் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேரி பண்ணுற டிகிரிக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஏர் நம்மளுக்கு என்ன டிகிரி வேணும் அப்படின்றத நம்ம ஒர்க் பண்ணும்போதே மாற்றிக்கலாம். அதே போல் ஹீட்டையும் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ப்ளோயரை வந்து நம்ம எப்போவுமே வந்து இது போல் 90 டிகிரியில் தான் வந்து பிடிக்கணும், ஸ்ட்ரைட்டாக வந்து பிடிக்கணும். எதுக்காக அது மாதிரி பிடிக்கணும் அப்படின்னா, இப்போ கிராஸாக இது போல் வச்சோம் அப்படி பிடிச்சோம் அப்படின்னா தேவையில்லாமல் பக்கத்தில் இருக்க காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து ஹீட் ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம ஏரும் ஹீட்டும் வந்து ஸ்ட்ரைட்டாக எந்த காம்பவுண்ட்ஸ் மேலே பண்ணுமோ அது மேலேயே ஃபுல்லாக படணும் அப்படின்றதுக்காக இது போல் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பிடிக்கிறோம் வெர்டிக்கலாக. அதே போல் ஹேண்டில் வந்து நீங்கள் எப்போவுமே இது போல் ஸ்டார்டிங்கில் வந்து இது போல் ஹோல்டு பண்ணி கற்றுக்கங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம். அடுத்ததாக ஹேர் ஹீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு ப்ளோயரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம பண்ணுற சர்வீஸ் வந்து இருக்கும். அதாவது ஒவ்வொரு காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணும்போதும் ஒவ்வொரு விதமான ஹேர் ஹீட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும். ஸோ இப்போ ஒரு காம்போ ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் வந்து நீங்கள் ஒரு 3 to 5 வச்சுக்கலாம். ஹீட் வந்து ஒரு 200 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இதுவே கனெக்டர்ஸ் இது போல் இருக்கிற கனெக்டர்ஸ் உள்ளே இருக்க அந்த கார்ட் லெவல் பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 350 டிகிரி செல்சியஸ்லேருந்து 380 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் வச்சுக்கலாம். ஏர் பார்த்தீங்கன்னா 2 to 5 வச்சுக்கலாம். இதுவே நம்ம ஒரு ஐஸே ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் ஏர் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக வைக்கிற மாதிரி வரும். ஹீட் பார்த்திங்கன்னா ஒரு 380 டிகிரிலேருந்து 400 டிகிரி செல்சியஸ் உள்ள வச்சுக்கலாம். ஏர் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 6 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஏர் வச்சுக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு விதமான நாசல்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன கனெக்டர்ஸ் இல்லை சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும்போது இது போல் சின்ன நாசல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாசல் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் தகுந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த நாசல் எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதே போல் இந்த இடத்துல வந்து ஒரு டாட் இருக்கு இல்லையா. இப்போ இதை நம்ம எடுத்துன்னு போய் இப்படி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடும். அதே ரிமூவ் பண்ணும்போது நம்ம அப்படியே வந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸை ரிமூவ் பண்ணும்போது இது மாதிரி சின்ன நாசல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய காம்பவுண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இது போல் பெரிய நாசலும். ஸோ ப்ளோயரில் வந்து நிறையா மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சால்ரானோட 858D அப்படின்ற மாடல். ஸோ இது வந்து ஆட்டோ கட் ஆஃப் மாடல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸ் வந்து நல்லா காம்பேக்டாக இருக்கும். இதோட வாட்ஸும் வந்து கம்மி தான், 300 to 500 வாட்ஸ் தான் இருக்கும். அடுத்ததாக வந்து மேனுவல் ப்ளோயர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பெரிய சைஸ் ப்ளோயர். அந்த ப்ளோயர் பார்த்திங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் மாடல் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ நம்ம ஹேர் ஹீட்டை வந்து நம்மளே தான் வந்து குறைச்சி வைக்கணும், திரும்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா இது போல் LCD டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்காது. எல்லாமே வந்து நாப் கண்ட்ரோல் தான். ஹீட்டும் வந்து நாப் கண்ட்ரோல், ஹேரும் வந்து நாப் கண்ட்ரோல்.
அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து இது ப்ளோயரை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை வச்சுட்டோம், ஹேண்டில் வந்து ஹோல்டரில் வச்சுட்ட பிறகு வந்து ஹேரையும் ரெடியூஸ் பண்ணணும், ஹீட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடியூஸ் ஆகாது. ஸோ அதை நம்ம மேனுவலாக ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி ரெடியூஸ் பண்ணலை அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீட்டர் காயில் வந்து கண்டினியூஸாக ஹீட் ஆகும். அப்படி ரொம்ப நேரம் ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீட்டர் காயில் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இது அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. பட் ஆனால் நம்ம இது போல் ஆட்டோ கட் ஆஃப் மாடலில் வந்து இந்த ஹேண்டிலில் வச்சாவே வந்து ஹேரி ஹீட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரெடியூஸ் பண்ணிவிடும். ஆட்டோமேட்டிக்காக 100 டிகிரி செல்சியஸ் வரும்போது அது தானாகவே வந்து ப்ளோயரை வந்து கட் ஆஃப் பண்ணிவிடும். அதாவது ஸ்டாண்ட் பை மோடுக்கு வந்து போயிடும். இதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் வந்து அதுதான். ஸோ நம்மளோட வேலையை வந்து ரொம்ப சுலபமாக்கும். இந்த ப்ளோயர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அடுத்ததாக ஒரு கண்ட்ரோல் போர்டு ஒன்று இருக்கும். ஸோ இன்புட் சப்ளை வந்து இந்த ஒயர் மூலிமா வரும். அடுத்ததாக இங்கே வந்து ஒரு மோட்டார் இருக்கும். அந்த மோட்டார் சுற்றுறது மூலிமா நம்மளுக்கு தேவையான ஏர் வந்து வெளியில் வருது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து இருக்கும், அதாவது ஹீட்டிங் காயில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹீட்டிங் காயில் வந்து நம்ம சப்ளை கொடுக்கும்போது ஹீட் ஆகும். ஸோ இங்கேருந்து வர ஹேரும் இந்த ஹீட்டர் காயில் ஹீட் ஆகுது இல்லையா, அந்த காயில் அதில் அந்த ஹேர் படும்போது நம்மளுக்கு அவுட்புட்டில் வெளியில் வர்றது வந்து சூடான காற்று, ஹாட் ஏர் வெளியில் வருது. ஸோ அதனால தான் வந்து இதை ஹாட் ஏர் கன் அப்படின்னு சொல்கிறோம்.